அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி தமிழக அரசு ஊழியர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக மத்திய அரசு விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு ஆண்டிற்கு 2 முறை அகவிலைப்படி உயர்வை அறிவித்து அதனை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் தாமத காலத்திற்கான நிலுவைத் தொகையும் உடனுக்குடன் வழங்கி வருகிறது. அதேபோல் தமிழ்நாடு அரசும் தனது ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை அமல்படுத்தி அதற்குரிய நிலுவைத் தொகையும் வழங்கி வருகிறது. ஆனால் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் மட்டும் இந்த நடைமுறையில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கான அகவிலைப்படி உயர்வுகள் பெரும்பாலும் தாமதமாக அமல்படுத்துவதுடன் அதனால் உருவாகும் நிலுவைத் தொகைகளும் பல ஆண்டுகளாக வழங்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளன. எனவே புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு அரசும் போக்குவரத்து துறை அமைச்சரும் இப்பிரச்சனையை மனிதநேய அடிப்படையில் தொழிலாளர் நலன் அடிப்படையிலும் மறுபரிசீலனை செய்து இதுவரை வழங்கப்படாமல் உள்ள அனைத்து அகவலை நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கான அகவலைப்படியை விரைவில் அறிவிக்கும் என தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் உத்தரவின்படி வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் 300 பொறியாளர்களுக்கு ஒரே நேரத்தில் பதவி உயர்வு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பலதரப்பட்ட பொறியாளர்களின் கோரிக்கைகள் மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு ஏதுவாக நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பதவி உயர்வு விவகாரங்களுக்கு தீர்வு காணும் வகையிலும் தகுதியுடைய பொறியாளர்களுக்கு வெளிப்படையான முறையில் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. அடுத்த அறிவிப்பாக தலைமை செயலகத்தில் முதல்வர் அமைச்சர்களின் அலுவலகங்கள் உள்ளன. மேலும் நாமக்கல் கவிஞர் மாளிகை கட்டிடத்தில் 54 துறை செயலர்கள் பல்வேறு நிலைகளில் உள்ள அதிகாரிகள் என 5000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 5:40 மணி வரை அலுவலக பணி நேரமாக உள்ளது. இதற்கிடையே சிற்றுண்டில் உணவு இடைவெளியும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் தலைமை செயலகத்தில் மனிதவள துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு முக அடையாள பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான பயோமெட்ரிக் மற்றும் முகம் காணும் தொடுதிரை இயந்திரம் அலுவலக முகப்பில் நிறுவப்பட்டுள்ளது. இதையடுத்து துறை அலுவலர்கள் பணியாளர்கள் தங்களின் வருகையை பதிவு செய்ய பயோமெட்ரிக் முறையை கடைபிடிக்க வேண்டும் என கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மற்ற துறைகளுக்கும் விரைவில் பயோமெட்ரிக் வருகை பதிவு திட்டத்தை விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.